திரைப்பட தாக்குதல்கள் பலவற்றினை கூறலாம். நல்லவைகளை கெட்டவைகள் ஆகலாம், கெட்டவைகளை நல்லவைகளாகவும் காட்டலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எது எப்படியோ 1984 ஆகஸ்ட் மாதத்தில் வந்த மை டியர் குட்டிச்சாத்தான் என்ற திரைப்படம் இந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு பெரிய மாறுதலை செய்தது. அது கலர் சம்பந்தமாக வெளிவந்த படம் என்பது மட்டும் அல்லாமல் மலையாளத்தில் இருந்து வந்த படம் என்பதாலும், அதே போல குட்டி சாத்தான் தொடர்புடைய படம் என்பதனாலும், அது 3D என்ற முதலில் இந்தியாவிலேயே முப்பரிமாணமாக வந்த திரைப்படம் ஆகவும் அமைந்து இருந்தது. அதற்கு முன்னால் கூட குட்டிச்சாத்தான் என்றால் என்ன என்று தெரியாதவர்களெல்லாம் கூட குட்டிச்சாத்தான் என்பது நல்லவரா கெட்டவரா, அந்த தெய்வம் ஒன்று இருக்கிறதா, அதனை வழிபடலாமா வேண்டாமா என்றெல்லாம் யோசித்தார்கள், பேசினார்கள், கதை கட்டுரைகள் எழுதினார்கள். இன்று வரை குட்டிச்சாத்தான் என்பது நல்லவரா கெட்டவரா என்று மக்கள் எண்ணிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த குட்டிச்சாத்தான் சாதாரணமாக நல்லவர் என்று சொல்லவோ அல்லது கெட்டவர்கள் என்று சொல்லவோ அடியேன் இங்கு வரவில்லை. உண்மையை உரைக்க, உண்மையை கூறுவதற்காக, உண்மையை விளம்புவதற்காக உண்மையை கூறுகின்றேன், உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வள்ளலார் கூறியது போல, நான் உங்களுக்கு இந்த குட்டிச்சாத்தான் தொடர்பாக இந்த பேச்சினை தருகின்றேன். நல்லவைகளா கெட்டவைகளா, நல்லவரா கெட்டவரா என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்ளலாம். ஒரே தெய்வங்களை வெவ்வேறு ரூபங்களில் பார்ப்பது நம் சைவ மதத்திலோ அல்லது வைஷ்ணவ மதத்திலோ உண்டு. 64 ரூப பேதங்கள் என்று சிவபெருமானுடைய வடிவுகளை பற்றி பேசுவார்கள். சிவ பராக்கிரமம் என்று அதனை சொல்லுவார்கள். அதே போல இங்கு சாத்தன் என்று ஒரு தெய்வம் இருந்தது. அது தமிழர்களுடைய தெய்வமாக இருந்தது. அதனை பற்றி இன்று அடியன் கூற இருக்கின்றேன். இந்த சாத்தன் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ரூபபேதங்களோடு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு வெவ்வேறு கதைகளையும் கூறி மக்களை அந்த தெய்வத்தை வணங்கும்படி, அந்தந்த நாட்டு பழக்க வழக்கங்களை ஏற்று நடக்கும்படி ஒரு சில ஆன்மீகவாதிகள் செய்து இருக்கிறார்கள். சங்க இலக்கியங்கள் போன்ற காலங்களில் நம்முடைய தமிழ்நாட்டில், குறிப்பாக பாண்டிய நாட்டில் சாத்தன் என்று ஒரு தெய்வத்தை வழங்கி வந்திருக்கிறார்கள். இந்த சாத்தன் வழிபாடு என்பது மனிதர்கள் நாகரிகம் ஏற்பட்ட போது தங்களுக்கு மேலே உண்டான ஒரு வகை தெய்வங்களை வழிபட வேண்டும் என்று வழிபட்டு வந்து இருக்கிறார்கள். இந்த தெய்வங்களுக்கு நம் பழங்காலத்திலே தற்பொழுது ஆந்திரா என்று அழைக்கக்கூடிய பகுதியும், கேரளா என்று அழைக்கக்கூடிய சேரநாடும், தமிழ்நாடும் ஒன்று போல் இருந்து இருக்கின்றன. அதில் கர்நாடக மாநிலமும் அமைந்து இருந்திருக்கிறது. இது போன்ற காலகட்டங்களில் சென்னை பட்டணம் என்று அழைக்கப்பட்ட பகுதிக்கு அப்பால் இருந்து ஒரு சில ஆன்மீகவாதிகள் கூட்டம் கூட்டமாக வந்து தமிழகத்து மக்களுக்கும் சேர சோழ பாண்டிய மக்களுக்கும் நல்லவைகள் செய்ய வேண்டும் என்றும் இங்கே வந்து இருக்கிறார்கள். ஒன்றுபோல் அவர்கள் கூட்டமாக வருவார்கள். ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் தனித்தனியாக தங்கி விடுவார்கள். இறுதியாக வரும் ஒரே ஒரு நபர் மட்டும் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளிலோ அல்லது அதற்கு அடுத்த பகுதியிலேயோ நின்று விடுவார்கள். ஒவ்வொரு ஊருக்கும் அவர்கள் காவல் தெய்வங்கமாக அங்கே இருப்பார்கள். பழம் காலத்தில் எல்லாம் எப்பொழுது நல்லவைகள் என்று ஒன்று இருந்ததோ அப்பொழுது அல்லவைகள் என்று ஒன்றும் இருக்க தொடங்கியது. அந்த நல்லவைகளும் அல்லவைகளும் இருக்கும் பொழுது
மக்களை நல்லவைகளில் வழி நடத்த வேண்டும், நல்லவைகள் காக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் கைகளில் எப்பொழுதும் லாடம் என்று சொல்லக்கூடிய நீளமாக இசைக்கருவி ஒன்று இருக்கிறது, அதனை வைத்து இருக்கிறார்கள். இது இந்த காலத்தில் சொல்லுகின்ற ஜால்ரா கட்டை என்று சொல்லுவது போல அந்த லாடம் என்பதை இவ்வாறு கைகளால் அசைத்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மனை ஒரு பகுதியிலையும் 3 பேர்கள் மற்ற பகுதியிலும் இருக்கும் பொழுது அதை அடிக்கும் பொழுது ஒரு வகையாக உண்டான ஓசை எழும். அந்த ஓசை எழுப்பிக் கொண்டு அந்த கிராமத்தில் ஒரு வீட்டுக்கோ 2 வீட்டுக்கோ வருவார்கள். கையில் சிறிய கொட்டாங்குச்சி என்ற ஒரு சரட்டையினை வைத்திருப்பார்கள். தேங்காய் மட்டையில் உள்ளே இருக்கின்ற தேங்காயினுடைய ஓடுதான் அந்த சரட்டை என்பது. அந்த ஒரு குட்டியாக உண்டான அரை வடிவத்தில் இருக்கின்ற அரை தேங்காய் முறியில் இருக்கின்ற ஒரு குடிவேனை மட்டும் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அவர்கள் வீட்டிற்கு வரும் பொழுது பச்சை அரிசியும் ஒரு சிறு கைப்பிடி அளவு அவர்களுக்கு பாசிப்பருப்பும் அவர்களுக்கு கையிலே தருவார்கள். அந்த 2ஐயும் அவர்கள் கையிலே வாங்கி கொண்டு அவர்கள் சமைத்து உண்பதற்கு ஒரு நாளைக்கு போதும் என்று அந்த ஊரினுடைய எல்கைக்கு வந்து விடுவார்கள். அந்த காலத்தில் மந்திர தந்திரங்கள் செய்பவர்கள் ஒரு கூட்டமாக வருவார்கள். அந்த நாட்டு மக்களை, அதாவது சிறிய சிறிய பகுதிகளை நாடு என்றும் அந்த காலத்தில் அழைத்திருக்கிறார்கள். அவர்களை இந்த மந்திர சக்தியால் வசியப்படுத்தி இவர்கள் கேட்கின்ற பொருள்களை எல்லாம் வாங்கி சென்றிருக்கிறார்கள். அந்த மந்திரவாதிகள் வரும் பொழுது இந்த ஆன்மீக தலைவர்கள் அவர்களை செயல் இழக்க செய்து மீண்டும் அந்த இடத்திற்கு வரவிடாமல் தடுத்து இருக்கிறார்கள். இது போன்று பல சம்பவங்களை அடியேனால் கூற முடியும். சமீப காலத்தில் சுமார் 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு கூட மதுரைக்கு அருகில் இருந்த சிங்கம்புணரி என்ற பகுதியில் முத்து வடுக சித்தர் என்று ஒருவர் இருந்திருக்கின்றார். அந்த ஊர் மக்களை துன்புறுத்த வருகின்ற மந்திரவாதிகளை எல்லாம் விழுந்து அடித்து ஓட வைத்திருக்கிறார். அவர் வழிபடும் கடவுளாக வராகியை வணங்கி வந்திருக்கிறார் என்பது மதுரை பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அது நன்கு தெரியும். வராகியை வணங்குகின்றவர்கள் அல்லது வராகி உபதேசம் பெற்றவர்கள், வராகியை வணங்க வேண்டும் என்பவர்கள் குறிப்பாக முத்து வடுகனாருடைய சமாதி இடத்திற்கு சென்று அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் தங்கியிருந்து வழிபட்டு வருவது மிகவும் நல்லது என்று கடந்த 20 ஆண்டுகளாக நான் கூறியிருக்கின்றேன். சிங்கமுனரி என்பது மதுரைக்கு அருகில் இருக்கிறது. அங்கே இருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு மிக மிக அருகிலேயே அந்த முத்துவடுகருடைய சமாதியும் இருக்கிறது. அது வராகி சித்தர் என்றும் அனைவரும் அழைப்பார்கள். இதுபோல அடியேன் கூறிய பல சித்தர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் வருகின்றவர்களை அவர்களை எல்லாம் லாட சந்நியாசிகள் என்று அழைப்பார்கள். அந்த லாட சந்நியாசிகள் குறிப்பிட்ட நாட்கள் முடிந்த போது ஒவ்வொருவராக சேர்ந்து எவ்வாறு பிரிந்து சென்றார்களோ அதே போல ஒன்று போல் சேர்ந்து மீண்டும் ஒற்றுமையாக அவர்களுடைய ஊருக்கு சென்று விடுவார்கள். அங்கே இருக்கின்ற அவர்களது குடும்பத்திற்கு ஒரு சில நன்மைகளை செய்துவிட்டு மீண்டும் இந்த நாட்டு மக்களை காப்பதற்காக வெளியே வந்து விடுவார்கள். இவர்கள் அந்த ஊரில் இருக்கின்ற முக்கியமாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற ஒரு பெரிய நாட்டாமை என்று சொல்லுகிறவர்களையோ அல்லது கர்ணம் என்று சொல்லுகிறவர்களையோ இந்த மக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதே எண்ணத்தோடு இருந்து கொண்டே இருங்கள் என்று அந்த லாட சன்னியாசிகள் அவர்களை சொல்லுவார்கள். அந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களிலும் இருக்கின்ற லாட சன்னியாசியாக இருந்தாலும் சரி, மற்ற பெரிய முனிவர்களுடைய சொற்களை கேட்பவராக இருந்தாலும் சரி, அதனால் அந்த மக்கள் எல்லாரும் அவர்களுடைய பேச்சினை கேட்பார்கள். அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பார்கள். அவர்கள் இறந்தவுடன் முதியவர்கள் என்பதால் கண்டிப்பாக மரணம் என்பது அனைவருக்கும் வருவது. அன்று எவர் இறக்கின்றார்களோ அவர்களுடைய ஆத்மா அந்த ஏரியாவில் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காகவே இருக்கிறது. அதனை ஒரு இடத்தில் ஆவாகனமாக அந்த லாட சன்னியாசிகள் செய்து விடுவார்கள். அந்த தெய்வத்திற்கு மேலே ஒரு சிலையாக ஒன்றினை வைப்பார்கள். அந்த சிலை என்பது சாத்தன் என்ற தெய்வமாக அது கருதப்பட்டது.
அதே போல் அந்த லாட சன்னியாசிகளும் அதே கோயில் பகுதிகளில் இறக்கும் பொழுது அந்த லாட சன்னியாசிகளினுடைய ஆத்மாவும் அந்த சாத்தனோடு சாத்தனாக கலந்து விடும். எவ்வாறு சேருகிறது என்றால், அந்த சாத்தனோடு தெய்வத்தோடு இந்த சக்தியும் சேரும்பொழுது அதிக அளவில் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த தெய்வத்தை எவர் கும்பிடுகிறார்களோ, அந்த குடும்பத்தில் எவர்கள் இறக்கின்றார்களோ, அந்த இறக்கும் பொழுதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி அந்த தெய்வத்திற்கு சேர்ந்து விடுகிறது. இதுதான் அவர்களுடைய குல தெய்வம் என்பார்கள். இந்த குலதெய்வத்திற்கு பணிவிடை செய்வதற்காக பலர் வருவார்கள். அந்த பணிவிடை செய்தவர்களும் அவர்களுக்கும் இறப்பு என்பது உண்டு. அவர்களெல்லாம் இறந்த பின்பு பரிவார தேவதைகளாக அங்கே வருவார்கள். குறிப்பாக சாஸ்தா கோயில் என்பது சாத்தன் கோயில் என்பதும் பழம் காலம் தொட்டே இதே நடைமுறையில் தான் வந்து இருக்கிறது. குறிப்பாக இந்த சாத்தன் என்பது பின்னால் சாஸ்தா என்று வந்தது, மகா சாஸ்தா என்று வந்தது, குட்டியாக இருக்கின்ற சாஸ்தா குட்டி சாஸ்தா என்றது, பாலனாக இருக்கும்போது வந்த சாஸ்தா பாலசாஸ்தா என்பது, மகா என்பது பெரிய அளவில் இருக்கும்போது சாஸ்தா என்பது. இது வெவ்வேறு மான் நிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் சொந்தம் கொண்டாடி அவர்களுக்கும் அந்த தெய்வம் துணை செய்கின்ற தெய்வமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு காலத்தில் பாம்பை என்று சொல்லக்கூடிய மும்பை பகுதியில் இருந்து இங்கே குடியேறிய சௌராஷ்டிரா என்ற மக்களுக்கு சொந்தமாக ஒரு சாஸ்தா இருக்கிறது. அது சாத்தன் கோயில்தான் என்பதும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இன்று ஐயப்பன் கோயில் என்று அனைவரும் சென்று வருகின்றோம். குற்றாலத்திற்கு அருகிலே ஆரியங்காவு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ஆரியங்காவில் இருக்கின்ற பாலகனாக இருப்பார். பாலன் என்றாலும் பாலகன் என்றாலும் பாலசாஸ்தா என்பதும் அனைவரும் ஒன்று. அவர்கள் தொடர்பு சௌராஷ்டிரா மக்களோடு இருப்பதாக மதுரையில் உள்ள சௌராஷ்டிரா மக்கள் இன்று வரை கருதுகிறார்கள். ஆண்டிற்கு 3-4 நாட்கள் முழுமையாக அவர்களுடைய வழிபாடு அங்கே இருக்கிறது. அவர்கள் வழிபாடு செய்கிறவர்கள் நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள் ஒழிய சௌராஷ்டிரா இனம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் செய்யவில்லை. இதுபோல பெருந்தன்மையோடு வழங்குகின்றவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருக்க முடியும். இந்த சாத்தன் என்பது இன்று நேற்று இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே இருந்து வழிபடப்பட்ட தெய்வமாக இருந்திருக்கிறது. தமிழகம் என்பது சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இவைகளை அனைத்தும் சேர்ந்ததாகத்தான் அடியேன் கூறுகின்றேன். அதனால்தான் நாம் சோழர்கள் வராகியை வணங்கி கடல் கடந்து வெவ்வேறு இடங்களுக்கெல்லாம் சென்ற பொழுது அங்கேயும் சிவன் வழிபாடையும் எடுத்து சென்றார்கள். லிங்க ரூபத்திலும் அங்கே குறியீடுகளை வைத்து வந்தார்கள். அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் வராகி வழிபாடும் சாத்தன் வழிபாடும் இருந்து இருக்கிறது. சங்க நூல்களில் மணிமேகலை போன்ற நூல்களிலும் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் இந்த சாத்தனை பற்றி வருகிறது. மாசாத்தன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மா என்பது மகா என்பது போலவும் சாத்தன் என்பது சாஸ்தா போலவும் மகாசாஸ்தா என்பதுதான் மாசாத்துவான் என்று அழைக்கிறார்கள். கண்ணன், கோவலன் இவர்களுடைய தந்தையார்கள் வழியாக இவர்கள் வருகிறார்கள் என்று அவர்களுக்கு பெயர் இருந்தது. இந்த கோவலன் புராணத்தில் கூட மாசாத்துவான் என்ற பெயர் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவர் தந்தை ரூபத்தில் வந்து வருகிறார். இது ஒரு வகை ரூபம் ஆகும். பழம் காலத்தில் மனித நாகரிகம் தோன்றிய பகுதி ஆற்றங்கரை ஓரங்கள் தான். மொஹஞ்சதாரோ என்றெல்லாம் நாம் கூறினாலும் அதற்கு முன்னால் கூட இருந்த நாகரிகம் கடலால் பூம்புகார் என்ற பகுதியில் கொண்டு செல்லப்பட்டது. கொற்கை என்று சொல்லப்படுகின்ற துறைமுக பகுதிகள் எல்லாம் கடலால் சூழல் கொண்டப்பட்டது. சமீப காலத்தில் கூட தாமிரபரணி ஓடுகின்ற திருநெல்வேலி பகுதியில் ஆதிச்சநல்லூர் என்ற பகுதி ஆற்று வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட பகுதி, அங்கெல்லாம் மனித நாகரிகம் தோன்றியிருக்கிறது என்றெல்லாம் அனைவருக்கும் தெரியும். எனவேதான் ஆற்றங்கரை காட்டுப்பகுதிகளும் ஆறுகளும் சேர்கின்ற பகுதி, கடலும் ஆறும் சேர்கின்ற பகுதி,
அங்கெல்லாம் நம் தமிழர்கள் வசித்து இருக்கிறார்கள். அங்கெல்லாம் இந்த சாத்தன் வழிபாடும் இருந்திருக்கிறது. அங்கெல்லாம் லாட சன்னியாசிகளுடைய சக்திகள் இறக்கப்பட்டிருக்கிறது. எனவே லாட சன்னியாசிகளை நாம் வணங்குவதும் நல்லது என்பது அடியனுடைய கருத்து. ஊர் பெயர் தெரியாத ஜீவ சமாதிகள் என்ற தற்காலத்தில் அனைவரும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அவர்கள் குலதெய்வத்தில் இருக்கின்ற, குலதெய்வமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற உயிர் இருக்கின்ற லாட சன்னியாசிகளை வணங்கினார் அவர்களுடைய மூதாதையர்களுடைய ஆத்மாவும் அங்கே இருப்பதால் அந்த தெய்வங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக துணை செய்யும் என்பது அடியனுடைய கருத்து. இதே போல ஒரு ரூபம் கேரளா என்று அழைக்க சொல்கின்ற சேர நாட்டில் ஒரு காலத்தில் வழிபாட்டில் இருந்திருக்கிறது. அந்த ரூபம் என்பது என்ன என்றால், அங்கே பந்தளம் என்று ஒரு பகுதி அழைக்கப்படுகிறது, சபரி மலை என்ற ஒரு பகுதி அழைக்கப்படுகிறது. அங்கே மகிஷி என்று ஒரு அரக்கர் கொல பெண் ஒருத்தி இளவரசியாக இருந்திருக்கின்றாள். அவர்கள் நாட்டு மக்களை துன்புறுத்தி வந்து இருக்கின்றாள். இந்த நாட்டு மக்களுடைய வேண்டுகோள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்கிறார்கள். அது சிவனுடைய காதுக்கு எட்டுகிறது. சிவபெருமான் இந்த பூலோகத்திற்கு, அதாவது பூமிக்கு வருகிறார். இங்கே வந்து மக்களோடு மக்களாக இருக்கின்றார். மகிழ்ச்சியின் உடைய செயல்களை எல்லாம் கேட்கின்றார். இவளை அனுப்பியதற்கு முக்கிய காரணமே ஒரு அவதாரம் ஒன்று இங்கே ஏற்பட வேண்டியிருக்கிறது. அதனால்தான் பிரம்மன் இவளை படைத்திருக்கின்றாள். இவருடைய காலம் மிக விரைவில் அழிந்து விடும், மகிழ்ச்சி என்பவள் அழிக்கப்படுவாள் என்று சிவபெருமான் உத்தரவு கூறியிருக்கின்றார். இந்த ஒரு பெண் ஆனவள் தன்னை சிவனாலும் அழிக்க முடியாது, விஷ்ணுவாலையும் அழிக்க முடியாது, பிரம்மனாலையும் அழிக்க முடியாது என்றெல்லாம் தனித்தனியாக வரம் பெற்ற பெண் ஆவாள். எனவே இவளை அழிப்பதற்கு சிவனும் பிரம்மனும் விஷ்ணுவும் மூவரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சிவனால் அழிக்க முடியாது என்பதால் சிவனுடைய சக்தி பேர்வாதியும், அதாவது அரை அளவும், பெருமாளால் அழிக்க முடியாது என்று முழுமையாக வரம் வாங்கியிருப்பதால் பெருமாளினுடைய அறசக்தியும் சேர்ந்து இருவர் சக்தியும் ஒன்றாக இணைந்து ஒரு குழந்தையை உருவாக்குகிறது. அந்த குழந்தை முழுமையாக தெய்வீக அம்சமாக பிறந்து ஐயன் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஐயனே பின்னால் ஆர் விகுதி பற்றி ஐயனார் ஆனார் என்று சொல்லுவார்கள். அந்த ஐயனே அப்பன் என்று அழைக்கப்படுவது ஐயப்பன் என்று ஆனார் என்றும் சொல்லப்படுகிறது. ஐயன், ஐயனார், ஐயப்பன் இவைகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழோடு தொடர்பு உடைய தெய்வங்கள் ஆகும். இது வடநாட்டில் இருந்து வந்த இந்திர வழிபாட்டோடு தொடர்பு உடைய தெய்வங்கள் இல்லை. ஏன் என்றால், இந்திரனே தன்னை பாதுகாக்கும்படியும் இந்திராணியை பாதுகாக்கும்படியும் எங்களுக்கு கண்கண்ட தெய்வமாக நீதான் இருக்கின்றாய், ஐயனாரே, ஐயப்பனே, நீயே காப்பாற்ற வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொண்டதாக பல புராணங்களிலும் கதைகளிலும் படித்து இருக்கின்றோம். அவர்கள் இந்திரனை முழுமுதல் கடவுளாக வணங்கி வந்தவர்களே ஐயனாரையும் ஐயப்பனையும் ஐயனையும் வணங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு இதை தவிர வேறு மிகுந்த சிறந்த உதாரணம் தேவை இல்லை. அந்த ஐயன் நாட்டு மக்களால் அரசருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அரசன் பந்தள மகாராஜா அதை பார்க்கின்றார். குழந்தை இல்லை என்பதால் அங்கே எடுத்து செல்கிறார். அந்த ஐயன் செல்கின்ற இடங்களெல்லாம் மும்மாறி மழை பெய்கிறது. நாட்டு மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள். அனைவருடைய குறையும் நிவர்த்தி செய்வது போல அந்த அரசனுக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு குறையும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அரசனுக்கு குழந்தை வருகிறது. எப்பொழுதும் நல்லவைகள் இருப்பது போல அல்லவைகளும் இருப்பது இயற்கை. அந்த நாட்டு மக்கள் அவனை இறைவனாக கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் ராணியோ அந்த ஐயன் பட்டத்திற்கு வந்து விடுவான் என்றும் தனக்கு பிறந்த குழந்தை பின்னால் பாதிக்கப்படும் என்றும் எண்ணி புலிப்பால் கொண்டு வரும்படி வேண்டுகிறார். புலிப்பால் என்பது புலியை பார்க்கிறதற்கே பயப்படும் பொழுது புலியை அடக்கி அதனிடம் இருந்து பால் கறப்பது என்பதெல்லாம் நடவடிக்கை சாத்தியம் இல்லை. கண்டிப்பாக அவனுக்கு மரண தண்டனை கொடுப்பதற்கு சரியாக உண்டான
செயல் என்று அரசி எண்ணி அந்த ஐயனை காட்டிற்கு அனுப்பும்படி தூண்டிவிடுகிறாள். வேறு வழியில்லாமல் அரசனும் அவனை அனுப்புகின்றார். அங்கே செல்லும் பொழுதுதான் தன்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் முழுமையாக இறைவனால் அறியப்படுகிறது. இறைவன் வேறு, ஐயப்பன் வேறு, ஐயன் வேறு என்பதெல்லாம் இல்லாமல் அவனே சாத்தன் ஆகின்றான், சாஸ்தா ஆகிறான், மகா உருவம் எடுக்கப்படுது, மகா சாஸ்தா ஆகிறான். எனவேதான் சேர நாட்டில் பல இடங்களில் ஐயன் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடாக பல இடங்களில் நடந்திருக்கிறது. மகா சாஸ்தா என்பது அங்கே சபரிமலையில் இருக்கின்ற ஒரு தெய்வமாக வணங்கப்படுகிறது. அந்த புலிப்பால் எடுத்து வருகிறார். மீண்டும் அந்த மகிழ்ச்சியை காற்றுக்கு சென்று அடிக்கின்றார். தான் எடுத்த பிறவியின் காரணமாக தன் ஜோதி ரூபத்தில் கலந்து ஜோதியை வளபடுங்கள் என்று ஜோதியோடு ஜோதியாக கலந்து கொள்கிறார்கள். இந்த ஜோதியோடு ஜோதியாக மறைவது என்பது தமிழகத்தில் குறிப்பாக பல ஆன்மீகத்தில் தொடர்புடைய ஆள்களுக்கு நடக்கின்ற செயல். வள்ளலார் எப்படி ஜோதியோடு ஜோதியாக கலந்தாரோ அதே போல் பட்டணத்தார் எவ்வாறு ஜோதியோடு ஜோதியாக கலந்து கொண்டாரோ அதே போல் நாம் ஞான சுந்தரர் என்பவர், ஞான சம்பந்தர் என்பவர், ஞான திருநாவுக்கரசர் என்பவர்கள் எல்லாம் ஞானத்தில் கூடியவர்கள். இது குழந்தையாக இருக்கிற ஞான சம்பந்தர் ஜோதியோடு ஜோதியாக கலந்தார் என்பதும், மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் ஜோதியோடு ஜோதியாக கலந்தார் என்பதும், நம் தமிழர்களுக்கு தலைவனாகிய நந்தனார் சிதம்பரத்தில் ஜோதியோடு ஜோதியாக கலந்தான் என்பதும் தமிழர்களுக்கே உரியது. ஏன் என்றால் இறைவன் தென்முக கடவுள், நடராஜன், சிவன் இவர்கள் எல்லாம் ஜோதியை நடனமாக கொண்டவர்கள், ஜோதியோடு ஜோதியாக கலந்தவர்கள், ஜோதியாகவே இருப்பவர்கள் என்பது தமிழர்களுடைய நம்பிக்கையாகும். உண்மையும் அதுதான். பிற்காலத்தில் அந்த ஐயப்பன் ஜோதியோடு ஜோதியாக மாறிவிடுகிறார். இன்று அதற்கு அடையாளமாகத்தான் ஜோதி வழிபாடு தை மாதத்தில் வழங்கப்படுகிறது. இதே ஜோதியோடு ஜோதியாக மாறியவர் இரண்டாவது சொரூபம். அது ஐயப்பன், சாஸ்தா, மகா சாஸ்தா. இவைகள் அனைத்தும் இந்த இரண்டாவது ரூபத்தோடு தொடர்பு உடையது ஆகும். மூன்றாவது ரூபத்தை பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது பழைய கால சேர நாடு, தற்கால கேரளா என்று அழைக்கப்படுகின்ற மலை ஆலம், அதில் திருச்சூர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதற்கு அருகிலே கொடுங்கல்லூர் காளி கோயில் இருக்கிறது. கொடுங்கல்லூர் காளி என்பது எல்லாம் கண்ணகியோட தொடர்பு உடையது தான். இங்கிருந்து தமிழக மக்கள் எப்பொழுதுமே கற்புக்கு முக்கியத்துவம் தருபவர்கள் குறிப்பாக தமிழர்கள் மட்டும்தான். அந்த தமிழர்களுடைய கற்பு தேவதை தான் இப்பொழுது அங்கே கொடுங்கல்லூர் காளியாக இருக்கின்றாள் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் வணங்கி வருகிறார்கள். அது கொடுங்கல்லூர் காளி என்று சொல்கிறார்கள். காளியாக வருபவள் அனைவரும் தமிழகத்தைச் சேர்ந்த பெண் தெய்வங்கள் தான். இவர்களுடைய வழிபாடு தான் சோட்டானிக்கரையிலும் இருக்கிறது, கொடுங்கல்லூரிலும் இருக்கிறது, மூகாம்பையிலும் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்படும். அந்த கொடுங்கல்லூருக்கும் திருச்சூர் என்று சொல்லப்படுகிற பகுதிக்கும் இடையிலேயே காட்டு பகுதியில் அங்கே இருக்கின்ற அசுரர்களுடைய தொந்தரவு, துன்புறுத்துதல் அதிக அளவில் இருந்து இருக்கிறது. ஜலாந்தரா அசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்திருக்கின்றான். அந்த காட்டுவாசிகளை அதிக அளவில் துன்புறுத்தி இருக்கின்றான். அந்த மக்கள் அனைவரும் துன்புறுத்தப்பட்டு இறைவனை வணங்கி வருகிறார்கள். இந்த இறைவனை வணங்கி வரும்பொழுது இவர்களது துன்பத்தை போக்குவதற்காக கைலாயத்தில் இருக்கின்ற சிவபெருமான் அந்த காட்டிற்கு வருகின்றார். அந்த காட்டில் வந்து தவம் செய்கின்றார். தவத்தினுடைய உச்சநிலை ஏறும் பொழுது அவருடைய உயிர் சக்தி வெளியேறுவதற்கு தயாராக வெளியே வருகிறது. அதை வீணாக விடுவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. அதை ஒரு குழந்தையாக மாற்றி அந்த குழந்தையின் மூலம் அங்கே இருக்கின்ற அல்லவைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று நம்புகின்றார். அப்பொழுது அந்த காட்டிலே கூலவாசிகா என்று ஒரு பெண் இருக்கின்றார், மலை ஜாதி பெண். அந்த மலைவாசி அங்கே வருகின்றாள். அவள் சிவனுடைய அழகில் மயங்குகின்றாள். சிவன் அவளுடைய அழகில் மயங்குகின்றான்.
இருவருக்கும் குழந்தை பிறக்க வேண்டும் என்று சிவன் விரும்புகிறதாக அவனிடம் சொல்கின்றாள். தன் நிலை மிகவும் மோசமாக போவதை உணர்ந்த அந்த மலை பெண் ஒரு காலத்தில் பார்வதியினுடைய அந்தரங்க தோழியாக விண்ணுலகில் இருந்தாள். அதற்கு ஒரு தனியாக ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. பார்வதி தன்னுடைய மூத்த மகனாகிய விநாயக பெருமானுக்கு யானை முகத்தோடு இருக்கும் பொழுது பால் கொடுத்து கொண்டு இருந்தாள் என்றும், தாய்ப்பால் கொடுப்பதை யானை முகத்தோடு இருக்கின்ற கணபதி ஆகிய விநாயகர் எவ்வாறு உறிஞ்சி குடிக்கின்றார் என்பதை இவள் மறைந்து இருந்து பார்த்து விட்டாள் என்றும், சினம் பெற்ற பார்வதி தன்னுடைய தோழியை, நீ பூலோகத்தில் திருச்சூருக்கு அருகில் பிறப்பாய், உனக்கு சிவபெருமான் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்கும், அது காட்டு மனிதனாக இருப்பான், அவனுக்கு உன்னுடைய மார்பில் மூலமாக நீ பால் கொடுத்தால்தான் இந்த பாவத்திலிருந்து உமக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று பார்வதியானவள் சாபம் இட்டுவிட்டாள். அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்று மீண்டும் தன்னிடம் நான் பணி செய்ய வேண்டும் என்று அந்த பெண் வேண்டினாள். அவள்தான் இப்பொழுது இந்த காட்டிலே காட்டு மலை பெண்ணாக பிறந்து இருக்கின்றாள் என்பது ஒரு சிலருடைய கருத்து. சிவபெருமான் இங்கே இவளை விரும்பிய பொழுது இவள் பார்வதியை வேண்டி நோன்பு இருக்க, பார்வதி ஆனவள் மீண்டும் உடனடியாக பூலோகத்திற்கு வந்து காட்டுவாசி பெண்ணாக மாறிக்கொள்கின்றாள். இந்த காட்டுவாசி பெண்ணாக மாறுவிடத்தில் இருக்கின்ற பார்வதிக்கும் அங்கே இருக்கின்ற சிவபெருமானுக்கும் குழந்தை பிறக்கிறது. குழந்தையை மீண்டும் சிவபெருமானிடம் காமித்து நடந்தவைகள் அனைத்தையும் கூறி, அந்த மலைப்பெண் ரூபத்தில் வந்தது தான் என்றும், உண்மையாக உண்டான மலை பெண்ணுக்கு இந்த குழந்தையை வளர்க்கின்ற தகுதி இருக்கிறது என்றும், அவளை வளர்க்கப் போகிறாள் என்றும் சொல்லி, இது சிவனுக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தை என்பதை சொல்லி பார்வதி தேவி அந்த குழந்தையை அங்கே விட்டு சென்று விடுகிறாள். அந்த மலை பெண் அந்த குழந்தையை வளர்த்து வருகிறாள். தன்னுடைய மார்பு பாலை கொடுத்து அது வளர்த்து வருகிறாள். சிவபெருமான் அந்த தன்னுடைய குழந்தை என்பதால் எருமையை வாகனமாக கொடுத்து, எருமை வாகனத்தில் நீ வந்துவிடு என்று சொல்கின்றார். அங்கே மந்திர தந்திரங்கள் அதிக அளவில் இருக்கின்றதாலும், அதே போல நாட்டு மக்களை காப்பதற்காகவும் சிவபெருமானே அவருக்கு ஒரு மந்தரை கோலையும் கொடுத்து விடுகின்றார். ஜலந்தரோட போரிடுகின்றான். போர் இடுகின்ற பொழுது ஜலந்தரனுக்கும் இவனுக்கும் பல ஆண்டுகளாக போர் நடக்கிறது. ஒரு சில கதைகளில் அந்த அரக்கனுடைய பெயர் ஜலந்தரன் என்று சொல்கிறார்கள். ஒரு சில பெயர்கள் வேறொரு பெயரை வைத்து அழைக்கின்றார்கள். இங்கு அது முக்கியமல்ல. அரக்கத்தன்மை உடையவனை இந்த இறைவனுடைய, அதாவது சிவனுக்கும் மலை பெண்ணாக இருக்கின்ற பார்வதிக்கும் பிறந்தவள் என்று நாம் அறிகின்றோம். அவன் அசுரத்தன்மையை அளிக்கின்றான். அந்த மந்திர தந்திர கோள்களை வைத்துக்கொண்டு அந்த தீவைகளை எல்லாம் அளிக்கின்றான். எருமை வாகனம் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இந்த தெய்வம் குட்டியாக இருக்கின்ற சாத்தனாக இருக்கின்றார். எனவே இந்த குட்டியாக இருக்கின்ற சாத்தன் குட்டி சாத்தான் என்று அழைக்கப்படுகிறது. குட்டி சாத்தான் என்பவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த பிள்ளை என்று, குட்டி சாத்தன் என்பதுதான் பிற்காலத்தில் சாஸ்தா என்று ஆரம்பித்தது. மகா சாஸ்தா போல குட்டி சாஸ்தா, மகா சாத்தன் போல மகா சாத்தன், இது குட்டி சாத்தன். பாலசாஸ்தா என்பது பாலசாத்தன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறது. இடையில் நாரதர் அந்த காட்டுப்பகுதிக்கு வருகிறார். இவர் யார், இவருடைய பிறப்பு என்ன என்றெல்லாம் இவருக்கு சொல்கின்றார். இதனை கேட்டு தன்னுடைய தந்தையை தான் போய் பார்த்து வர வேண்டும் என்று அந்த மலை பெண்ணிடம் வேண்டுகிறாள். மலை பெண்ணும் அந்த சிவனை பார்த்து விட அனுப்புகின்றார். எருமை வாகனத்திலேயே அங்கே செல்கின்றார். எருமை வாகனத்தில் சென்ற பொழுது இவருடைய பேர் அழகு இந்த உலகமே வியக்கும் வண்ணம் மாய தோற்றங்களும் மாய சக்திகளும் நிறைந்த விஷ்ணுவிடம் தோற்றமாக இருக்கிறது. விஷ்ணு அழகு பெற்றவர் என்றெல்லாம் சிவன் சொல்லி, நீ விஷ்ணு மாயாவாக இருக்கின்றாய், மாய தோற்றம் கொண்டிருக்கின்றாய், விஷ்ணுவோட அம்சமாக பெண் அம்சமாக இருக்கின்றாய், இன்று முதல் நீ விஷ்ணு மாயா என்று அழைக்கப்படுவாய் என்று சிவனால் அது சொல்லப்படுகிறது. அந்த விஷ்ணு மாயாவும் குட்டி சாத்தன் என்பவரும் குட்டி சாஸ்தா என்பதும் ஒன்று.
இப்பொழுது இந்த கோயில்கள் திருச்சூரில் சுற்றி வர உண்டான மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் இருக்கிறது. அந்த அசுரனோடு அவர்கள் போர் செய்யும் பொழுது அவரது உடலில் இருந்து 400 செட்டு இரத்தங்கள், குட்டிச்சாத்தானுடைய உடம்பில் இருந்து 400 சொட்டுகள் வெவ்வேறு இடங்களில் தெளித்தன என்றும், அந்த 400 இடங்களில் சாஸ்தா கோயில்கள் இருக்கின்றன என்பதும், அந்த சாஸ்தாவில் ஒன்றுதான் மகா சாஸ்தாவாக ஐயப்பன் என்றும், தமிழகத்தில் இருக்கின்ற ஐயனார் என்றும் பலர் கூறுகிறார்கள். எது எப்படியோ மூன்றும் வெவ்வேறு வகைகளில் இருந்தாலும் அடியேனுடைய கருத்து மூவரும் வணங்கக்கூடிய தகுதி உடையவர்தான். குறிப்பாக சொல்லப்போனால் குட்டிச்சாத்தான் என்பது ஒரு பயங்கரமாக உண்டான தெய்வம். குட்டிச்சாத்தானை ஏவி விடுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையில் யார் எந்த கெடுதல்கள் செய்தாலும் இந்த அடியன் கூறியது போல லாட சன்னியாசிகளைப் போல இந்த சாஸ்தாவும் நல்ல மனதோடு கெட்டவைகளை எல்லாம் அழிக்கின்ற சக்திகளாக இருக்கிறார்கள். பட்டு இந்த தெய்வங்களை நம் மக்கள் பயமுறுத்துகின்ற தெய்வமாக பின்னால் மாற்றிவிட்டார்கள். ஏன் என்றால் பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய கரும மார்க்கத்தின் வழிபாடும் ஒரு சில இடங்களில் நடக்கின்றன. மை, மாந்திரிகம், வேர்கள் இவைகளை எந்திரங்கள் போன்றவைகளை எல்லாம் பயன்படுத்தி உடனடியாக நல்லவைகளை நடத்துவது போல் நடத்திவிடலாம் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். இதுபோல செய்யும் பொழுது அவைகள் பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய கர்ம மார்க்கம் ஆகும். இந்த கர்ம மார்க்கம் என்பது இந்தியாவில் 7 இடங்களில் சொல்லித்தரப்படுகிறது. அந்த 7 இடங்களில் கேரளாவும் ஒன்று, தற்காலத்தில் மலையாளம் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த இடங்களில் எல்லாம் துன்புறுத்தப்படுகிற அனைவரும் இதனை விடுவிப்பதற்காக அந்த சாத்தனை வழிபட்டால் அந்த சாஸ்தா அவனை காப்பாற்றுகிறார். அந்த கட்டில் இருந்து அவனை விடுவித்து வைக்கின்றார்கள். பிற்காலத்தில் எல்லாம் அந்த கெட்டில் இருந்து விடுவித்த கெட்டவைகள் எல்லாம் சாத்தானுடைய கண்ட்ரோலில் இருப்பதாகவும், அந்த சாத்தானை நம்மிடம் செல்லும்படி சொல்லிவிட்டால் அந்த கெட்டவைகளோடு சாத்தான் நம்மளை பிடித்து கொள்வார் என்றும், பின்னால் பயமுறுத்துவதற்காக ஒரு சில கதைகள் சொல்லப்பட்டு பிற்காலத்தில் குட்டிச்சாத்தான் என்றாலே பயப்படுகின்ற மாதிரியாகவும், அது அல்லவைகள் மட்டும், தீயவைகள் மட்டும், பிளாக் மேஜிக்குகள் மட்டும் செய்யக்கூடிய தெய்வமாகவும் பின்னால் போலியாக ஒன்று கற்பிக்கப்பட்டுவிட்டது. குட்டிச்சாத்தான் என்பது மிக மிக நல்ல தெய்வம். அதனை வழிபடுவதற்கு ஏற்ற தெய்வம். சாத்தானை தனியாக வழிபட முடியாதவர்கள் ஐயப்பன் கோயில் சென்று வழிபட்டு வந்தாலுமே போதும். ஐயப்பன் கோயிலை விட அவர்களுக்கு பூர்வீகமாக உண்டான ஐயனார் கோயிலை வழிபட்டு வந்தாலுமே போதும். மூவரும் ஒருவர்தான். வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ரூபங்களில் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொரளி என்று ஒன்று இருக்கிறது. இறந்த கெட்ட ஆத்மாக்களை அதில் செலுத்தி அதன் மூலம் கெட்டவைகளை மட்டும்தான் செய்வார்கள். இந்த கொரளி என்பது வேறு, குட்டிச்சாத்தான் என்பது வேறு. தற்காலத்தில் கொரளியும் குட்டிச்சாத்தானும் ஒன்று என்று ஒரு சிலர்கள் நம்பி வருவதால் தான் குட்டிச்சாத்தான் என்பதற்கு கெட்ட பெயர் வந்துவிட்டது. உண்மையில் குட்டிச்சாத்தான் மிக மிக நல்லவர். சாத்தன் தான் சாஸ்தா என்று மாறினார். சாஸ்தா தான் ஐயன் என்று மாறினார். ஐயன் தான் ஐயப்பன் என்று மாறினார். ஐயனார் என்பதும் அவரே தான். பழங்காலத்தில் அவர்களது குல தெய்வங்களை கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும், நல்லவைகள் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், இன்று முதல் நடக்கட்டும் என்பது அடியனுடைய வேண்டுகோள்.